ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனோட அப்டேட் வந்திருக்குது. அதாவது என்னைக்கு வந்து ரீடென்ஷன் ரூல்ஸை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, டீம் தங்களுடைய ரீடென்ஷனை எப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணணும், ஆர்டிஎம் கார்டு இருக்கா இல்லையா, டோனியை சிஎஸ்கே ரீடெயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எத்தனை பிளேயர்களை தக்க வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ரூல்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29ஆம் தேதி தான் வருமா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பிசிசி வந்து மிகப்பெரிய தலைவலியில் இருக்காங்க. ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோசித்து அவங்க வந்து முடிவு எடுக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி இந்த ஒரு ஃபைனலிஸ்டான அதாவது ரீடென்ஷன் ரூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதாவது டீம்கள் நாங்கள் இந்தந்த பிளேயர்களை தக்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கமிட்டிட்ட நவம்பர் 15க்குள்ளே சொல்லணுமா. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டேட்டாக கொடுத்துருக்காங்க. டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 வரை இருக்குது. டீம் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துக்கலாம். அதாவது செப்டம்பர் 29ஆம் தேதி ரீடென்ஷன் ரூல்ஸ் வந்துடும். அந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அன்னையிலிருந்து ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டீம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிறதுக்கு கரெக்டான டைமை கொடுத்துருக்காங்க பிசிசிஐ. ஆர்டிஎம் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷனில் ஆர்டிஎம் கார்டு இருக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண போகிறாங்களா டோனியை வந்து அன்கேப் பிளேயராட்டு ரீடைன் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் கேகேஆருக்கும் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சிஎஸ்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோனியை வந்து நாங்கள் அன்கேப் பிளேயராட்டு நீங்கள் தந்தாலும் சரி தரலனாலும் சரி, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அவரை வந்து நாங்கள் வந்து ரீடைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதனால டோனி வந்து 2025 ஐபிஎல்லும் டோனி ஆடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் மக்களே ஐபிஎல் நியூஸாக இருக்குது. உங்கள் ஐபிஎல் வெறியர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.